ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நார்செட் 10க்காக டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 10 மினிட்ஸை யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு டெய்லி 10 கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 23. இன்னைக்கான கொஷின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரெசிடுவல் குளோரின் ஆஃப்டர் குளோரினேஷன் ஆஃப் வாட்டர் ஷுட் பி. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா 1 mg per liter in 1 hour, 0.5 mg per liter 1 hour, then 1 mg 1 liter half an hour, 0.5 mg per liter half an hour. Okay. What is residual chlorine? Nothing but chlorination of water னு ஒன்று இருக்கு. What is chlorination of water? வாட்டர்ல நம்ம குளோரின் ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர்ல எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.5 mg இருக்கணும். ஓகேவா, அது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆப்ஷன்ல 2 இருக்கு. 0.5 mg பர் லிட்டர் இருக்கு, 0.5 mg பர் லிட்டர் இருக்கு. ஆனா இதுல என்னது, கான்டாக்ட் டைம் முக்கியம். கான்டாக்ட் டைம் என்னது, 1 hourனு ஒரு ஆன்சர் இருக்கு, half an hour அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் இருக்கு. இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் ஆன்சரா இருக்கும். அதுதான் நம்ம இப்ப சூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இது ஒரு டஃப்பான கொஸ்டின். ஏன் நான் டஃப் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம இந்த குளோரைட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வி கீப் இட் ஃபார் half an hour to 1 hour. ஓகே, ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால தான். ஸோ இட் இஸ் 0.5 mg per liter, பட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் 0.5 mg per liter in 1 hour. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலா புக்ல இப்படிதான் கொடுத்துருக்கும். நீங்க பார்க் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா குளோரினேஷன் ஆஃப் வாட்டர், குளோரைட் ஆட் பண்ணி 30 minutes to 1 hour அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல 30 minutesங்கிறது லோயஸ்ட் ரேஞ்ச், 1 hourங்கிறது ஹையஸ்ட் ரேஞ்ச். அந்த ஹையஸ்ட் ரேஞ்சை சூஸ் பண்ணணும் தான் நான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சியா சூஸ் பண்ணியிருக்கேனே தவிர வேற எதுவுமே இல்லை. ஓகேவா, 0.5 mg per liter in 1 hour is the correct answer. Next question, deficiency of thyroxine in adult leads to condition called. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு, டெட்டானி இருக்கு, மிக்ஸிடிமா இருக்கு, கிரிட்டினிசம் இருக்கு, கிரேவ்ஸ் டிசீஸ் இருக்கு. ஓகே, ஸோ டெட்டானி தெரியும். டெட்டானி எதனால வருது, கால்சியம் டிஃபிஷியன்சினால வருது. ஓகே, தென் மிக்ஸிடிமா எதனால வருது, தைராய்டு, அதான் தைராக்சின் டிஃபிஷியன்சினால வருது. அப்ப சூஸ் பண்ணிடலாமா, மற்ற ஆப்ஷன்ஸும் படிக்கணும். ஓகேவா, எப்பயுமே எம்சிக்யூ பொறுத்தவரையும் அது எக்ஸாம்ஸ்ல கண்ட்ரோல் யுவர் நர்வ்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் யுவர் நர்வ்ஸ்னா என்ன, ஆப்ஷன் உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணும், ஐயோ சூஸ் பண்ணின்னு தோணும், கொஞ்சம் எல்லாத்தையும் படிக்கணும். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு, கிரிட்டினிசம். இதுவும் என்னது, தைராக்சினோட டிஃபிஷியன்சி தான். தென் ஆப்ஷன் டி, கிரேவ்ஸ் டிசீஸ். கிரேவ்ஸ் டிசீஸ் வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசம் வருது. ஓகேவா, அப்ப டைரக்டா இருக்க ஆன்சர் இது மட்டும்தான். டெட்டானியும் கிடையாது, கிரேவ்ஸ் டிசீஸும் கிடையாது. அப்ப மிக்ஸிடிமாவா கிரிட்டினிசமா தான் யோசிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கான மேஜர் டிஃபரன்ஸ் இந்த ஒரு வார்த்தை தாங்க, அடல்ட். இதே இந்த அடல்ட்டுக்கு நான் வார்த்தை இல்லைன்னா நீங்க பியும் சூஸ் பண்ணலாம், சியும் சூஸ் பண்ணலாம். ஓகேவா, அடல்ட்டுக்கு என்ன எங்க இருக்குன்னா மிக்ஸிடிமா, கோமா தான் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் அதான் சி, மிக்ஸிடிமா தான். சப்போஸ் அப்ப கிரிட்டினிசம் எப்போ வரும்னா நியூ பார்ன். ஓகேவா, கன்ஜெனிட்டலா அவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே தைராக்சின் டிஃபிஷியன்சியோட பிறந்தாங்கன்னா தட் இஸ் நோன் as கிரிட்டினிசம். நெக்ஸ்ட், ஷிக் டெஸ்ட் இஸ் யூஸ்ட் இன் கன்ஃபார்மிங் த டயக்னோசிஸ் ஆஃப். ஷிக் டெஸ்ட் என்ன டிசீஸ் டயக்னோசிஸ் யூஸ் பண்ணும், வி யூஸ் ஃபார் டிப்தீரியா. ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ், அதனால நம்ம எதுவும் பெருசா படிக்க வேணாம். நெக்ஸ்ட், a phenomena during therapeutic nurse-client relationship when the client unconsciously attribute to the nurse feeling and behavior predisposition form towards a person from his or her past are called. என்ன சொல்றாங்க, ஒரு தெரப்பட்டிக் ரிலேஷன்ஷிப், அதான் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது கிளைண்ட் unconsciously attributes to the nurse feeling and behavior predisposition formed towards a person from his or her past. அப்படின்னா ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட பாஸ்ட்ல இருந்த யாரோ ஒரு இண்டிவிஜுவலோ ஏதோ ஒரு கேரக்டரா நர்ஸை நினைச்சிடுறாங்க. வாட் இஸ் தட்? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இட் வில் பி
டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆர் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ் தான். ஓகே, வாட் இஸ் டிரான்ஸ்ஃபரன்ஸ்? டிரான்ஸ்ஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? நர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, மீன்ஸ் ஒரு பேஷண்ட் நர்ஸை வந்து எங்க அண்ணன் மாதிரி இருக்கு, எங்க அப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா தட் இஸ் நோன் as டிரான்ஸ்ஃபரன்ஸ். கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? நர்ஸ் வந்து பேஷண்ட்டை நினைச்சிருவாங்க. ஓகேவா? நர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, ஒரு பேஷண்ட்டை இவங்க எங்க வீட்டில் இருக்கவங்க மாதிரி இருக்காங்க, எங்க அம்மா மாதிரி இருக்காங்க, எங்க அப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா தட் இஸ் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டிரான்ஸ்ஃபரன்ஸ் தான். முக்கியமான வேர்டு இதுதான். ஃபீலிங்ஸ் ஆர் ஆட்ரிபியூட் டு த நர்ஸ் ஃபீலிங். ஓகேவா? நர்ஸ் மேலே தான் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வருது. ஸோ அதனால தான் கரெக்ட் ஆன்சர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். A disorder in which patient maintains a fixed posture without any movement. ஆப்ஷன்ல மேனரிசம் இருக்கு, நெகட்டிவிட்டிசம் இருக்கு, பர்சிவேஷன் இருக்கு, கேட்டாலெப்சி இருக்கு. ஓகே, மேனரிசம்னா என்ன அர்த்தம்? ரிப்பீட்டட் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ரிப்பீட்டட் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் வந்துட்டு மேனரிசம். ஓகே, ஆப்ஷன்ல என்ன இருக்கு கொடுத்துருக்காங்க? மேனரிசம் கிடையாது. ஏன்? ஃபிக்ஸ்டு போஸ்டரா இருக்கும். தென் நெகட்டிவிட்டிசம். வாட் இஸ் நெகட்டிவிட்டிசம்? ரெசிஸ்டன்ஸ் டு பாசிவ் மூமெண்ட்ஸ், சாரி, ரெசிஸ்டன்ஸ் டு ஆக்டிவ் மூமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க ஒரு பேஷண்ட்டை போயிட்டு கையை மடக்க சொல்றீங்க, மடக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. தட் இஸ் நோன் as நெகட்டிவிட்டிசம். தென் பர்சிவரேஷன். பர்சிவரேஷன் ரிப்பீட்டேஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அப்ப மீதி இருக்கிறது ஆன்சர். மீதி என்ன இருக்கு? கேட்டாலெப்சி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, கேட்டாலெப்சி தான். தென் லோடிங் டோஸ் ஆஃப் மெக்னீசியம் சல்ஃபேட் இன் எக்லாம்சியா இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ல 4 mg 4 கிராம், 10 mg 10 கிராம்ஸ். ஆக்சுவலா எக்லாம்சியா மேனேஜ்மெண்ட் மெக்னீசியம் சல்ஃபேட் தான். மெக்னீசியம் சல்ஃபேட்டுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஐவி ஃபார்முலா ஒன்று இருக்கு, பிரிச்சார்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. தென் ஐஎம் ஜூஸ்பென் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. ரெண்டுத்துலையுமே லோடிங் டோஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 to 6 கிராம்ஸ் தான். அதனால I have chosen the option B as the correct answer. Option B, 4 grams is the answer. Then, during CPR, ratio of adrenaline dilution is used. CPR அப்ப adrenaline dilution என்ன அப்படின்னா 1:1000 கரெக்ட் தான், 1:10,000 கரெக்ட் தான், 1:100 கிடையாது, 1:1 lakh எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் படிச்சோம். அனால்ஜெசிக், ஓகேவா, லோக்கல் அனஸ்தட்டிக் ஏஜென்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும் போது we use 1:10,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கொஸ்டின்ல படிச்சோம். அப்ப 1:1000 1:10,000 1:1000 எங்க? நார்மல் அடல்ட் ரிசஸ்டேஷனுக்கு we use 1:1000, whereas 1:10,000 எப்போ யூஸ் பண்ணுவோம்? we use for pediatric resuscitation. ஓகேவா? அப்ப 1000 10,000 அப்படின்னு தான் சூஸ் பண்ணணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தான். ஏன் அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணல, டூரிங் சிபிஆர் ரேஷியோ ஆஃப் அடினலின் மட்டும் தான் மென்ஷன் பண்ணாங்களே தவிர்த்து சில்ட்ரன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் 1:10,000 சூஸ் பண்ணலாம். அவங்க அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாதப்ப நீங்கள் கண்ணை மூடிட்டு 1:1000 சூஸ் பண்ணிடலாம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்டிடோட் ஆஃப் ஓபியாய்டு பாய்சனிங் இஸ். ஓகே, ஓபியாய்டு பாய்சனிங்கோட ஆன்டிடோட் என்ன? டைரக்ட் ஆன்சர் நலாக்சோன் தான். மற்றது கால்சியம் குளுக்கோனேட் தெரியும். கால்சியம் குளுக்கோனேட் எங்க? மெக்னீசியம் சல்ஃபேட்டுக்கு வி யூஸ். அமில் நைட்ரேட், அமில் நைட்ரேட் எங்க யூஸ் பண்ணுவோம்? சைனைட் பாய்சனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரோட்டமின் சல்ஃபேட், ஹெப்பாரின். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான், ஆனால் இருந்தாலும் மற்ற ஆப்ஷன்ஸும் நம்ம படிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இஎல்எஃப்ஏ ஜிஎல்ஹெச்ஏ ஐஎல்ஜேஏ நெக்ஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். எம்எல்என்ஏ. அப்ப லாஸ்ட்ல எல்லாமே ஏஏன்னு முடியுது, ஆப்ஷனும் எல்லாமே ஏஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இக்கு அப்புறம் என்னது? எஃப். எஃப் இல்ல, எஃப்க்கு பதிலாக என்ன இருக்கு? எஃப்க்கு அப்புறம் ஜி வரும்ல, இஎஃப் ஜி ஹெச். ஹெச்சுக்கு பதிலா ஐ இருக்கு, ஐக்கு அப்புறம் ஜே வரணும், ஜேக்கு பதிலாக அப்ப என்ன இருக்கணும்? கே இருக்கணும். அப்ப ஆப்ஷன் எங்கெங்கெல்லாம் கே இருக்கு? ஆப்ஷன் ஏவும் சியும் கிடையாது. இது ரெண்டாதான், ரெண்டுத்துல ஒன்னாதான் இருக்கும். ரெண்டாவது நான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ரெண்டுத்துலயுமே கே எல் இருக்கு, அதனால கே எல்னே வச்சிருவோம். ஏன்னா இதுலயும் பாருங்க செகண்ட் லெட்டர் ஸ்பெசிஃபிக்கா தான் வருது.
எல் 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 எல், அப்போ கேஎல். மூணாவது லெட்டர் தான் கண்டுபிடிக்கணும். மூணாவது லெட்டர் என்ன? இங்க எஃப் இருக்கு. எஃப்க்கு அப்புறம் என்ன? இஎஃப். ஜியை விட்டுருக்காங்க, ஹெச் இருக்கு. தென் ஹெச்சுக்கு அப்புறம் ஐயை விட்டுருக்காங்க, ஜே இருக்கு. ஜேக்கு அப்புறம் கேவை விட்டுருக்காங்க, கேக்கு அப்புறம் எம் இருக்கு. சாரி, எம் இல்லை, ஜே கேக்கு அப்புறம் எல் தானே. கேக்கு அப்புறம் எல் வரும், எல்லுக்கு அப்புறம் எம்மை விட்டுட்டு என் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ லாஸ்ட் இது ஏ தான். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? கேஎல்எல்ஏ. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சேன்? ஈக்கு அப்புறம் ஒரு ஆல்பபெட் விட்டுருக்காங்க. ஒரு ஆல்பபெட் என்ன? ஈக்கு அப்புறம் இஎஃப் ஜி ஹெச் ஐ, ஜேவை விட்டுட்டு கே எழுதிட்டேன். அப்புறம் எல் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. தென் இதுல எஃப் ஹெச், எஃப்க்கு அப்புறம் எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே அப்புறம் எல், அப்புறம் எம்மை விட்டுட்டாங்க. எம்மை விட்டுட்டு என்ன எழுதியிருக்காங்க? என்ன எழுதியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் கேஎல்எல்ஏ தான். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.